என் வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் நெறைய மெத்தட் யூஸ் பண்றேன். நெறைய டெக்னிக் யூஸ் பண்றேன். அது எதுவுமே வேலை செய்யல. எனக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்குன்னு நெனைக்கிற எல்லாரும் இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணுங்க. நீங்க 68 செகண்ட் இத யூஸ் பண்ணா போதும். உங்க விரல்ல 68 டைம் இப்படி சொடக்கு போடுவோம்ல, இப்படி அந்த டைம்குள்ள நீங்க என்ன நெனைச்சாலும் சரி, அது கண்டிப்பா நடந்தே தரும். இதுக்காக நீங்க செப்பரேட்டா டைம் எல்லாம் ஒதுக்க வேணாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப குயிக்கா ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கற ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஹே காய்ஸ், நான் உங்க பிரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் 68 நொடியில உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்க லைஃப்ல எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்க்க போறோம். உங்களோட சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்க தான் உருவாக்கியிருக்கீங்க. நீங்க கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் சரி, ஆகலைனாலும் சரி, பேபிஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, ஜாப் இல்லாமல் இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான். உங்களோட எண்ணமும் உங்களோட வார்த்தைகளும் தான் உங்களோட வாழ்க்கையை இப்போது இந்த மாதிரி மாற்றிருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஜாப்க்கு போகணும்னு எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, உங்களை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, சும்மா இருக்கேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. அப்போது எப்படி ஜாப் கிடைக்கும்? இப்போது இப்படி வச்சுக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மேனேஜர் எப்போ பாரு உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போதெல்லாம் என்னோடய மேனேஜர் எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அடிக்கடி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா? ஒரு காந்தம், மேக்னெட். காந்தம் என்ன பண்ணும்? அதுக்கு ரிலேட்டடான காந்தம் இரும்புகளை அட்ராக்ட் பண்ணுமா? காந்தத்தை சுற்றி. அப்போது குட்டி துகளாக இருந்தாலும் அந்த காந்தம் அதை ஈர்க்கும். அப்போது நம்ம என்னத்தை அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம், எதை யோசிச்சுட்டு இருக்கோம்? நீங்கள் ஜாபில் இல்லைங்கிறத அடிக்கடி பேசுகிறீங்க, சும்மா இருக்கேங்கிறத அடிக்கடி பேசுகிறீங்க, என்ன இந்த மேனேஜர் திட்டுறாங்கங்கிறத அடிக்கடி சொல்கிறீங்க. அப்போது அது எல்லாமே என்னது? நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போது அந்த மாதிரியான விஷயத்தை தானே நீங்கள் தேடுறீங்க. அப்போது அதுதான் காந்தம் மாதிரி நீங்கள் ஈர்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரீங்க. இப்போது இப்படி வச்சுக்கலாம். ஒருத்தர் கார் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்போல்லாம் பேசுகிறாரோ அப்போல்லாம் எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை, நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் கார் வாங்கியிருப்பார். ஏன்னா அவர் எதை அட்ராக்ட் பண்ணார்? காரை தான் அட்ராக்ட் பண்ணார். அப்போது கார் நிச்சயமாக அவர்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட எண்ணமும் நம்மளோட வார்த்தையும் சரியாக இருந்தால் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம். சரி, நடந்ததெல்லாம் விட்டுருவோம். இப்போது உங்கள் வாழ்க்கை மாறணும், அவ்வளோதானே? சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபோன் தானே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஃபோனை எடுத்துக்கோங்க. ஃபோனில் 68 செகண்ட் டைமரை செட் பண்ணுங்கள். 68 செகண்ட் அப்படின்னா 1 நிமிஷமும் 8 செகண்டும். 1 நிமிஷத்துக்கு 60 செகண்டா? அப்போது 68 ஈக்குவலாக ஆகிடும்ல. 1 நிமிஷமும் 8 செகண்டும் டைமரை ஆன் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காமான ஒரு ரிலாக்ஸான பிளேஸில் போய் உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, பர்டிகுலராக உங்களுக்கு என்ன தேவையோ அதை இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 டைமோ ஒரு 10 டைமோ உங்களோட மூச்சை கவனிங்க. மூச்சை உள்ளிழுங்க, மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம் பண்ணிவிட்டு டைமரை ஆன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணுங்கிறது டிசைட் பண்ணியாச்சு இல்லை? அப்போது அந்த 68 செகண்ட் கண்ணை மூடிக்கிட்டு அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குது. இப்போது உங்களுக்கு மேரேஜ் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு
மேரேஜ் ஆகுற மாதிரி நீங்கள் அந்த 68 செகண்ட் விஷுவலைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும், பர்டிகுலராக நான் இந்த ஜாப்க்கு போகணும் அப்படின்னா அதே ஜாப் அதே கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சேலரியை வாங்குறீங்க, அந்த சேலரியை வாங்கி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு இந்த பர்சன் தான் வேணும், இந்த பையன் தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க கூட ஹாப்பியாக இருக்கிற மொமெண்ட்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் அவங்க கூட எப்படி மேரேஜ் நடக்கணுமா, என்கேஜ்மெண்ட் நடக்கணுமா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் 68 செகண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். பெரிய விஷயத்துக்கும் நீங்கள் கண்டினியூஸாக அந்த விஷயம் கிடைக்கிற வர 68 செகண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். 68 செகண்ட்றது ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 68 செகண்டுங்கிறது சாதாரணம் தான், அப்படி தானே? உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, இல்லை டேரி மில்க் வேணுமா, இல்லை ரோஸ் வேணுமா, இல்லை குல்ஃபி வேணுமா, பிரியாணி வேணுமா, எதுவாக வேணாலும் இருக்கலாம். சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன வேணும், பர்டிகுலராக என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த விஷயம் இப்போ உங்கள் கிட்ட இருக்குது, அந்த விஷயத்துக்கு கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை கண்ணை மூடி அப்படியே அந்த 68 செகண்ட் நம்ம விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க. அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பண்ணியாச்சு விட்டாச்சு. அடுத்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட லைஃப் ரொட்டீனை பாருங்கள். அது எப்போ கிடைக்கும்ன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல, யூனிவர்ஸ்க்கு அதை பாஸ் பண்ணியாச்சுல்ல, உங்களுக்குள்ளேருந்து போகிற அந்த எனர்ஜி சூப்பராக யூனிவர்ஸ்க்கு போயிடுச்சுல்ல, ஒரு ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சியில் நம்ம அதை பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இருந்து அந்த ஃபீலிங் அது இருக்கிற மாதிரியே நம்ம கொடுத்தாச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ணணும்னு தெரியாதுல்ல, அதனால எனக்கு குல்ஃபி வேணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அப்படி தானே? அப்போது நீங்கள் சின்னதாக எனக்கு ரோஸ் வேணுமோ, உங்களுக்கு டேரி மில்க் வேணுமோ, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிவிட்டு இந்த 68 செகண்டை டைமரை ஆன் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் ஆன் பண்ணக்கூட வேண்டாம், நானே இதில் செட் பண்ணுறேன், நான் ஸ்டார்ட்டுன்னு சொல்லுவேன். ஸ்டார்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ கண்டினியூஷனுக்குள்ளேயே நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வேணும், ஒரு ஐஸ்கிரீம் வேணுமா, ஒரு குல்ஃபி வேணுமா, ஒரு சாக்லேட் வேணுமா, ஒரு ரோஸ் வேணுமா, ஏதோ ஒன்று சம்திங் சின்னதாக ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வர்றதுக்காக, உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த 68 செகண்டை ட்ரை பண்ண போகிறோம். நானே செட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் 68 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். அப்போது நான் ஸ்டார்ட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் ஸ்டாப்புன்னு சொல்லும் போது நீங்கள் அதை நிறுத்திடணும். இப்போது எனக்கு குல்ஃபி வேணும் அப்படின்னா நான் எப்படி 68 செகண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன்னு நான் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு. அப்போது நான் டைம் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதுக்காக நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது அந்த குல்ஃபியை நான் கையில் வச்சுருக்கேன், அதோட கவரை மெதுவாக ஓப்பன் பண்ணுறேன். அதிலேருந்து சர்ருன்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல கவரை பிரிக்கும் போது, அந்த சவுண்டு முதல் கொண்டு நீங்கள் அந்த இமேஜினேஷனில் வரணும். அப்போ தான் நம்ம ஃபீலோட ஒரு விஷயத்த பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த கவரை மெதுவாக நான் பிரிக்கிறேன். பிரித்து கவரை கீழே போட்டுட்டு அந்த குல்ஃபியோட குச்சை பிடிச்சிக்கிறேன். அந்த குல்ஃபியை பார்க்குறேன், அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது, அதில் பாதாம்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த குல்ஃபியை மெதுவாக என் கையை நகர்த்தி அதோட முனியை நாக்கில் மெதுவாக நக்குறேன். அப்படி நக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே மெதுவாக அதை ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில் பட்டு அப்படியே மெதுவாக கரைஞ்சி தொண்டைக்குள்ளே போகும்போது அப்படி கூலிங்காக சூப்பராக இருக்குது அதோட டேஸ்ட். இப்படி 68 செகண்ட் அந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நான் ஸ்டாப் சொல்லும்போது நீங்கள் அப்படியே எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அமைதியான ஒரு பிளேஸில் போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு
ஒரு 10 தடவை மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளியே விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறமா கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டுன்னு நான் இப்போ சொல்லுவேன். அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த சின்ன விஷயம் தான் சொல்கிறேன். சின்னதாக உங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த விஷயத்த நான் ஸ்டாப் சொல்கிற வர அந்த 68 செகண்டுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட். ஸ்டாப். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக, ஒரு சின்ன விஷயத்துக்காக ரோஸோ எனி ஃப்ளவர்ஸ், சாக்லேட்டோ ஆர் டேரி மில்க்கு, ஐஸ்கிரீம், எதுவாக வேணாலும், ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இது 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 1 டே சேலஞ்சாக கூட அதை வச்சுக்கலாம், அல்லது 48 ஹவர்ஸ்க்குள்ளே கிடச்சிரும். நீங்கள் இப்போது என்ன டைம் பண்ணீங்களோ அதிலிருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்குள்ளே நிச்சயமாக நான் சொன்ன டைம்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, நான் பண்ணிட்டேன், பண்ணி முடிச்சு 5 மணி நேரம் ஆச்சு இன்னும் எனக்கு கிடைக்கலையே, பண்ணி முடிச்சு 8 மணி நேரம் ஆச்சு, ஒரு நாள் நைட்டே ஆயிடுச்சு இன்னும் கிடைக்கலையேனே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் பண்ண விஷயத்தையே மறந்துடுங்க. இப்படி ஒன்று பண்ணேங்கிறதையே மறந்துடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எதிர்பார்க்காதீங்க. அதையும் நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் யாருக்கெல்லாம் கிடச்சிச்சோ இதை ட்ரை பண்ணி அவங்கெல்லாம் மறுபடி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு பெரிய கோலுக்கு நான் பண்ணணும், ப்ரெக்னென்சிக்கு பண்ணணும், மேரேஜுக்கு பண்ணணும், பர்டிகுலராக இந்த ஜாப்க்கு எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கிற வர டெய்லி பண்ணணும். அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற வர பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். இல்லை எனக்கு 2-3 தடவை பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் முன்னாடி சொன்னது தான், எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு எப்போ கிடைக்கும், நான் பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு எப்போ கிடைக்கும். அது நெகட்டிவான ஒரு தாட். நீங்கள் எதிர்மறையான எண்ணத்தை யூனிவர்ஸ்க்கு பாஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக கரெக்டான டைமில் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இதோட இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன். பாய்.